கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். யார் அந்த தம்முடைய ஜெபம்? நம்ம தான் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாவருமே தம்முடைய ஜனம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, வாலிப பிள்ளைகளே, தம்முடைய ஜனத்திற்கு பலனை தருவார், தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா. அவர் அவ்வளோ ஆற்றல் மிக்க தேவன், பெரியவர், மகத்துவமுள்ள தேவன். எவ்வளவு துதி சொன்னாலும், அவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னாலும் தகுதியிராது. நம்ம எவ்வளவாய் நடத்திருக்கிறார். இந்த கடைசி வருடத்தில் இன்னும் 4 நாட்களுக்குள்ளாய் நம் புதிய வருடத்தில் நம்ம காணப்போகிறோம். ஆண்டவர் தாமே நம் வசனங்களை கேட்டு அதன்படி பலனுள்ளவர்களாய் மாற்றப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் தோல்வியா, அவமானங்களா, உங்களை நிந்திக்கிறாங்களா, அசட்டை பண்ணுறாங்களா, சோர்ந்து போகிறீங்களா, பிஸ்னஸில் ஃபெயிலியரா, வாழ்க்கையில் ஃபெயிலியரா, எல்லாவற்றையும் விட்டுடுங்க. பலனை தருகிற தேவன் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து மனுபுத்திர கோலத்தில் இந்த உலகத்தில் வந்தார். எதற்காக? நமக்காக மாத்திரம்தான், வேறு யாருக்காகவும் இல்லை. நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் வந்தார். ஆனாலும் அவர் உங்களுக்கு பலன் தந்து சமாதானத்தை தருகிற தேவன். உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லையா? குடும்பத்தில் பிரச்சனையா? கடன் பாரங்களா? தளர்ந்து போகாதீங்க. ஏசப்பா கிட்ட இன்றைக்கே வாங்க. நான் என்னுடைய பலத்தை உங்களுக்கு தரேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. உன்னை தைரியப்படுத்துகிறாரு. நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஆண்டவரே என்னை ரட்சிங்க, என்னோடு கூட இருங்க, எனக்கு பலன் இல்லை ஏசப்பா, என்னுடைய எல்லா தோல்விகளையும் எனக்கு ஜெயமாக்கி தாங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதித்து தாங்க, எனக்கு பீஸ் மேக்கராய், சமாதானக்காரராய் நீர் எங்களோடு கூட நீங்கள் வாசமாக இருங்கன்னு கேட்போமா? வாலிப பிள்ளைகளே, நீங்கள் கேளுங்க, நம்ம அப்பா தருவார். தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். என்னுடைய பிள்ளை அப்படின்னு நம்மளுடைய பிள்ளைங்களை, நமக்கு கூட இருக்கிற நம்ம ரிலேட்டிவ்ஸை நம்ம தான் சொல்லுவோம். அதுபோல தான் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை, என்னை பார்த்து தம்முடைய ஜனங்களை பலன் கொடுக்கிற தேவன், தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் தருகிற தேவன். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன். உற்சாகத்தோடு வார்த்தைகளை விசுவாசிப்போம். வாலிப பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்து கேளுங்க, ஆண்டவர் வாய்க்க செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவங்க பரலோக தேவனே, அப்பா, இந்த அருமையான காலை வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வருஷத்தின் கடைசி நாளுக்குள்ளாய் வருகிறோம் அப்பா. நாங்கள் பலனற்றவர்களாய் காணப்படுகிறோம், சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறோம். ஆண்டவரே, எந்த காரியம் செய்தாலும் தோல்வி அப்பா. குடும்பத்தில் சமாதானம் இல்லை. நீங்கள் எங்களுக்கு சமாதானக்காரராக இருந்து எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. வாழ்க்கையில் முன்னேற வேணும் ஏசப்பா. உண்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா, உலகத்தில் வாழறதுக்கு எங்களுக்கு ஆண்டவரே அப்பா கத்தாவே, ஆண்டவரே பௌஷிகமாய் கத்தாவே எங்களுக்கு ஆண்டவரே கத்தாவே பண தேவை உண்டு ஆண்டவரே, படிப்பு உண்டு ஆண்டவரே, அநேக விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. எல்லாவற்றையும் என் கர்த்தர் தருவீராகப்பா. நீரே சமாதானக்காரராக இருக்கிறீர் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். உம்மை விசுவாசிக்கிறனால் எல்லாம் கூட வேண்டது போல கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மழை காலங்களில் பாதுகாத்து கொள்ளுங்க. ஏழை எளிய ஜனங்கள், திக்கற்றவர்கள் கர்த்தாவே, விதவைகள் ஆண்டவரே, அனாதைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள கர்த்தாவே, கடைசி காலம் ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக எங்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுக்கு பலனை தந்து உமக்கான சேனைகளாய் மாற்றுங்க ஏசப்பா. உமக்கான சேனைகளாய் மாற்றுங்க. எல்லா பாவ பழக்கத்தின விடுதலை தாங்க கர்த்தாவே. நீரே மகிமைப்படுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸ்ட் டே. பை. பிரைஸ் காட்.